வணக்கம் செல்லமே. உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சு எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. பொங்கல் லீவும் முடிஞ்சு போச்சு. ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஆனுவல் எக்ஸாமும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அவங்கவுங்க கனவு தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ கூட லேட் கிடையாது, கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? உங்களோட பேரண்ட்ஸ்க்கு உங்களோட சக்ஸஸ் தான் முக்கியம். அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு உங்கள் கிளாஸோட ரிசல்ட்டு தான் முக்கியம். உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு அவங்க சப்ஜெக்டில் சென்டம் ரிசல்ட் வர்றது தான் முக்கியம். உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஹெச்எம்க்கு அவங்க ஸ்கூல் ரிசல்ட்டு தான் முக்கியம். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட ரிசல்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்தில் இப்போ சொல்லுங்கள், உங்களோட ரிசல்ட்டு உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு. நிறைய பேரோட மார்க்கு கம்மியானதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? இல்லை, சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. எனக்கு படித்தது எக்ஸாம் ஹாலில் கொஸ்டினை பார்த்தோன்னே மறந்துருச்சு. நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் நான் படித்ததெல்லாம் அங்கே போய் முழுமையாக ப்ரெசென்ட் பண்ண முடியலை. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் கூட நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஏன்னா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் படிக்கலை, என்னெல்லாம் படிச்சிருக்கோம், இன்னும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட் ரிவிஷனில் எடுக்கிற மார்க்கு, செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் உங்களுக்கு டக்குன்னு ஆனுவலும் வந்துடும். இந்த டைமில் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே நீங்கள் டிமோட்டிவேட் ஆகவே கூடாது. எல்லா விஷயத்தில் நீங்கள் என்கரேஜிங்காக இருக்கணும். டெய்லி மோட்டிவேஷன் வேணுமா? நீங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா? டெய்லி மோட்டிவேஷன் இருந்தால் நீங்கள் இன்னும் கூட பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆவீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆனுவல் எக்ஸாம் உங்களோட ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் நீங்கள் டெய்லி மோட்டிவேஷன் வேணும், என்கரேஜிங்கான சூழ்நிலை வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த டைமில் எதிர்பார்க்குறத விட உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம். உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். எல்லோரும் இந்த நேரத்தில் ப்ரெஷர் போடுவாங்க, ஸ்கூலில் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். உங்களுக்கான டைம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறதுனால என்ன ஆகிடப்போகுது? கொஞ்சம் நேரம் செல்லில் வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குறதுனால என்ன ஆக போகுது? பார்த்து தானே கேட்குறோம். இந்த ஹாப்பினஸ் கூட இந்த டைமில் தேவையில்லையா? என் மைண்டை நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அவங்க? கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே உங்களோட பெஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கிறணும். அவர் சொல்லுவார், டெய்லி மார்னிங் எழுந்தோன்னே நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 லைன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் வின்னர், டுடே இஸ் மை டே அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரணமான வாக்கியங்கள் கிடையாது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளோட செஸ் சாம்பியன் குகேஷ் அவங்களோட எவ்வளோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க இங்கே போய் அவ்வளோ பிரதமர் மீட் பண்ணுறாங்க, சிஎம் மீட் பண்ணுறாங்க, யாரையோ எங்கெங்கேயோ போகிறாங்க, யாரையோ மீட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட மெடல்ஸ், அவங்களுக்கு என்னென்னவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. அதெல்லாம் டெய்லி ரீல்ஸில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதை ரீல்ஸில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ஜாய் பண்ணுறீங்க. பாருடா, இந்த வயசில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அதே டைமில் இப்போ ரீசண்டாக அஜித் சாரோட அந்த கார் ரேஸ் பற்றி பயங்கரமாக ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அவரோட ஆட்டிடியூடு, அவரோட 50 வயசுக்கு அப்புறமா அவர் எடுத்த முயற்சியில் அவர் பயங்கர சக்ஸஸை ஃபீல் பண்ண விஷயம் எல்லாமே ப்ரவுட் டு இந்தியா. அவங்க எல்லாருமே யாருக்காக ப்ளே பண்ணுறாங்க? ஒரு இந்தியா அப்படின்ற நம்ம நாட்டுக்காக, நம்மளுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட பேஷன். அதை அவங்க ஃபீல் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறது தான் அவங்கள ஒரு பெரிய கிரேட்டரான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வைக்குது.
இல்லையா? அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுது தானே? உங்களோட ஒரு மார்க்கும் இந்த டைமில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். மேபி நீங்கள் சென்டம் மார்க் எடுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்டரியாக இருக்கும். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா, கிளாஸ் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, ஃபெயில் ஆயிடுவேணும்னு பயந்துட்டு இருக்கிற குழந்தைங்க நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு முயற்சி கூட இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பெரிய மைல்ஸ்டோன். இந்த ஆனுவல் எக்ஸாம் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ரீஅட்டெண்ட்லாம் எழுத முடியும், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட டைம் வேஸ்ட் இல்லை. மோட்டிவேஷன் கேட்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் படிக்கணும்னு நினைக்கும் போது முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெரிய தான் செய்யுது. ஆனால் அதை நீங்கள் யோசிக்கவே கூடாது. இது வரைக்கும் நீங்கள்லாம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதிட்டீங்கல்ல, அப்போ இப்போ இருந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஒரு மார்க்கும் எவ்வளோ முக்கியம், 1 வேர்டில் எவ்வளோ மார்க் மிஸ் பண்ணியிருக்கிறோம், அப்போ அதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், 2 மார்க்ஸில் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல, எதெல்லாம் முடியும் உங்களால் அப்படின்றத முதல்ல நீங்கள் ஒரு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நம்ம எதை பண்ணணும், காலையில் இருந்தோன்னு என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன போர்ஷன் கவர் பண்ணணும். இந்த டைமில் உங்களுக்கு ஸ்டடி டைம் தான். ஸ்கூலில் எல்லாமே எக்ஸாம் அண்ட் ஸ்டடி மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டே. இந்த எக்ஸாமோட ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ ஒரு நாளையும் நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாருமே வெளியிலேருந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். வெளியிலேருந்து வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ஓகே தான், ஆனால் மற்ற டைமில் நீங்கள் செய்வீங்களா அப்படின்றத நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ உங்களோட ஷெடியூலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகிறீங்க, இன்றைக்கி என்ன போர்ஷன் கவர் பண்ண போகிறீங்க, டே எண்டில் அதில் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கிடையில் உங்களுக்கு நிறைய டைவர்ஷன் வர தான் செய்யும், நிறைய டிமோட்டிவேட் ஆக தான் செய்வீங்க. ஆனால் ஒரு தடவையும் உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட விக்டரியை நோக்கி தான் இருக்கணும். உங்களோட சக்ஸஸ் பாயிண்ட், உங்களோட மார்க் எவ்வளோ நல்லாயிருக்கும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், குகேஷோட வெற்றி அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து பெரிய செஸ் சாம்பியன், அதனால் அப்படி ஆயிடுச்சு, படிக்கிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்லாம் எனக்கு நினைக்காதீங்க. இந்த 1 இயராக நீங்கள் போட்ட ஸ்கூலில் போய் ஒரு நாளும் ஒரு ஹவர்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு கேள்வி ஒரு புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் வந்துருச்சுன்னா அதில் 1 மார்க்கும், அதில் 1/2 மார்க்கு கூட மிஸ் பண்ணவே கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி ரெடி ஆகணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட தயாராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். அந்த விக்டரியை நோக்கி தான் உங்களோட எண்ணம் ஃபுல்லாக இருக்கணும். இந்த 1 மார்க் என்னையே எந்த அளவுக்கு முன்னாடி வைக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். முத்து மாலையில் கூட ஒரு மணியாக தான் கோர்ப்போம் இல்லையா? அந்த ஒரு மணியும் சேர்ந்து தான் அழகாக ஒரு மாலையாகும். அது மாதிரி தான் உங்களோட ஒரு மார்க்கும் சேர்ந்து தான் உங்களை ஒரு சென்டம் ரிசல்ட்டுக்கு உங்களை கொண்டு போய் நிப்பாட்ட வைக்க போகுது. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் சந்தோஷப்பட மாட்டாங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷப்பட மாட்டீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட நெய்பர்ஸோட ரிலேட்டிவ்ஸ் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் அவன் அந்த பையன் வந்து இப்படி படிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான். அந்த பொண்ணு நல்லா படிப்பான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ மார்க் வாங்குவான்னு தெரியாது. அந்த பொண்ணு இந்த சப்ஜெக்டில் சென்டம் வாங்கியிருக்கலாம். யாரோ பேசுவாங்க, இங்கே உங்கள் வீட்டில் இருந்து பேசுவாங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பேசுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் பேசுவாங்க. நீங்கள் யாருன்னே முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக போய் நிற்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தெரியாது, உங்களோட வெற்றி எப்போ தெரியும். அதை நீங்கள் தயவு செஞ்சு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மோட்டிவேஷன் குறையவே குறையாது. அதனால் ஜாய்ஃபுல்லாக படிங்க, சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கான செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ், அது சம்மந்தமான வீடியோஸ், மோட்டிவேஷன்ஸ் மட்டும் பாருங்கள். உங்களோட ஸ்கெடியூல்லையே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷினுக்காக செல் எடுத்து மொபைலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் இவ்வளோ தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெவர் எவர் கிவ் அப், ஓகேவா? இதை வந்து மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இப்போ குகேஷோட வெற்றியையும் அஜித் சாரோட வெற்றியும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம 5ல் விளையாது 50ல் விளையாது அப்படின்ற
பழமொழியெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க எல்லாருமே. நம்மளால் முடியும் அப்படின்றத தயவு செஞ்சு நம்புங்க. அப்துல் கலாமோட கொட்டேஷனை மறக்கவே மறக்காதீங்க. ஐ கேன் டூ இட்ன்றதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸை ரிசீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல சக்ஸஸ் பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். வெற்றி உங்களுக்கு தான். தேங்க்யூ செல்லமே. பாய்.